1627 திருமந்திரம். இருந்து வருந்தி எழில் தவம் செய்பவரும் இருந்து வருந்தி எழில் தவம் செய்பவரும் பெருந்தன்மையாளரை பேதிக்க வென்றே இந்திரனே எவரே வரினும் திருந்தும் தவ சிந்தை சிவனவன் தானே அப்படின்றா. தனித்திருந்து சிவப்பேட்டை அடைய அறிவின் முயன்று அழகிய தவத்தினை இயற்றும் மன உறுதி பூண்டோரை மனதை மாற்ற வேண்டும் என்றே சூழ்ந்திருந்து இந்திரனே பிற தேவரை யார் வந்தாலும் மயங்காது தம்முடைய மனதையும் சிவத்தின்பால் உறுதியாக வைத்து இருப்பார்கள். இந்த தவ வாழ்க்கைக்கு போகும்போது சில இறைஞ்சல் வரத்தான் செய்யும். இறைஞ்சல் வரும், பணத்தால் வரலாம், எதாலையும் வரலாம். அந்த இடைஞ்சலை சரியான முறையில் அதை கையாண்டு வெளியில் வரக்கூடிய கலையை இறைவன் கொடுப்பாரு. தவம் செய்கிறவங்களுக்கு தவம் செஞ்சுட்டு போக போக உட்கார விடாது, தொல்லை வரும், வேறு பிரச்சனை வரும். அதையெல்லாம் அப்போ என்ன சொல்கிறாரு வரும்ன்றார். ஏன்னா நம்மளுடைய வினைகள் அதை வர வைக்கும். இவன் வெளியேற போகிறானேன்னு சொல்லி நம்மளை தவத்தை கெடுக்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா வரும் தவம் பண்ணுறவங்களுக்கு. சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி செய்யும். ஆமாம், செய்ய மிச்ச விலகனே என்ன பண்ணால் நம்மளை அதை செய்ய விடாத தடுக்கக்கூடிய ரகசியங்களை அதுக்கு தெரியும், என்னென்ன செய்யணும் செய்யும். அதையெல்லாம் சிவபெருமானுடைய அருளால் ஜெயிக்க முடியும். பின் வாங்காத. அப்போ வருங்கிறது அவரே சொல்ல ஒத்துக்கிறாரு, வரும். ஏன்னா நிச்சய வினை விட்டுறாது. அது இங்கே பூமியில் நீ இன்னும் பல காலம் இருந்து கஷ்டப்படணுன்றது அது நினைக்கும், நம்பும். அப்போ அது என்ன செய்யணும், அதுக்கு உண்டான மாயாசக்தியெல்லாம் கொடுத்து நம்மளை மறுபடியும் உள்ளே கொண்டு வர பார்க்கும், பூமி இன்பத்துக்கு கொண்டு வர பார்க்கும். அது சிக்காத. அதனால் அதை சிவபெருமானுடைய அருளை கொண்டு ஜெயிக்கிற வழியை பாரு. இப்போ நான் சில பேர் சொல்லுவாங்க, உட்காந்துருக்கும்போது எனக்கு வேறு மாதிரியான ஒரு மாதிரியாக வந்துடுச்சு, இதை பயம் வந்துடுச்சு, எந்திரிச்சிட்டேன், இப்போ நான் பண்ணுறதே இல்லைம்பாங்க. அப்படிலாம் செய்யாத, பண்ணு. ஆரம்பிச்சோம்னா விடக்கூடாது. லேட்டாக ஆரம்பிக்கலாம், எவ்வளோ காலம் தள்ளி ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் ஆரம்பித்தோம்னா பின்வாங்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நமக்கு அடுத்த ஸ்டெப்பு. தவங்கிறது அட்டமா சித்திகள் வரைக்கும் நிறையா போகும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்ப அந்த அனுபவித்த கலையெல்லாம் கற்றுக்கிட்டு வெளியாட்டே சொல்லாமல் நமக்குள்ளே வச்சுட்டு அப்படியே போனால் தான் நமக்கு அடுத்தது கிடைக்கும். இன்றைக்கி நம்ம உட்காந்தோன்னு நமக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா, ஒரு வருஷம் கழிச்சு நான் யார்ட்டே கூட்டு சொல்லக்கூடாது, நான் உட்காந்தேன், எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு அப்படி இப்படி சொல்லிட்டோம்னா ரெண்டாவது வராது. ஏன்னா வராதுன்னா இவனால் அதை பாதுகாக்க முடியலன்னு சொல்லி தள்ளி போடும். அப்போ இன்னும் 2 வருஷம் ஆகும். ஆனால் எது வந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுருந்து அதை வெளியே சொல்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து அனுபவிச்சுட்டே போகிறவங்களுக்கு சீக்கிரமாக அந்த எல்லா கலையும் நமக்கு வந்துடும். அஷ்டமா சித்திகள் முக்கியம்பாங்க. அது நம்ம கொடுக்கும்போது இவன் சொல்கிறானான்னு பார்க்கும், சொல்லக்கூடாது. இதை பல இதை சொல்லுவார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இடைவிடாது இறைவனை எண்ணி தவம் புரிவர்கள் இம்மையில் நல்ல பெறான்னு சொல்கிறார். இந்த பெருந்தன்மை போன்ற தவத்தோர் ஆசைக்கு ஆளாகாமல் சிவபெருமான் தடுத்து வைப்பான்னு சொல்லிட்டாரா. சரி, கறந்தும் காத்திலன் கண்ணுதல் சொல்லிட்ட முடிச்சிங்களா? சொல்லுங்க. 16:26 கறந்தும் காத்திலன் கண்ணுக்கும் தோன்றான் பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தான் அருந்தவர் கல்லால் அணுகவும் ஆகான் விரைந்து தொழப்படும் வெண்மதியானே அப்படின்ட்டு சிவபெருமான ஒரு வழி சொல்றாரு. கறந்தும் கறந்திலன் கண்ணுக்கு தோன்றன் பரந்த சடையன் பசும்பொன் நிறத்தன் அருந்தவருக்கு அல்லால் அணுகலும் ஆகான் விரைந்து தொழப்படும் வெண்மதியானவேனா பக்குவமடைந்த ஆன்மாக்களால் விரைந்து தொழப்படக்கூடிய வெண்மதியில் விளங்குபவன். நீங்கள் இப்போ தீட்சை வாங்கினீங்கன்னா, தீட்சை வாங்காதவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஐயா தீட்சை வாங்கியிருக்காரு, நான் ஒரு தடவை வாங்கியிருக்கேன். என்னன்னா, அந்த தியானம் பண்ணும்போது உங்களுக்கு புருவ மத்தியில் கொஞ்சம் வெள்ளை நிறமாக ஒரு புகை மண்டலம் மாதிரி வரும். தீட்சை வாங்கினா மட்டும்தான் வரும். அதுதான் சிவபெருமான் நமக்குள்ளே இருக்காருங்கிறதுக்கு அடையாளமே அதான். நம்ம உயிரை நாமளே பார்க்கலாம். அதனால் முதல்ல தீட்சை வாங்கணும். தீட்சை வாங்காமல் இதெல்லாம் நம்ம எவ்வளோ தான் தவம் பண்ணால் கூட தீட்சைன்னு ஒன்று வாங்கி ஒரு குரு நமக்கு இங்கே தான் ஒரு ஆன்மார்க்கம் தொட்டு காட்டினா தான் அந்த நம்ம வித்தை நமக்கு நம்ம கைக்கு வரும்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் படித்து நீங்களாக தவம் பண்ணால் கூட அது நமக்கு அது ஒத்துழைக்காது. யாரோ ஒரு குரு நமக்கு ஒரு தொட்டு காட்டணும். அப்போ அந்த தீட்சை வாங்கினவங்களுக்கு புருவ மத்தியில் வெண் புகை மாதிரி ஒரு தோற்றம் காணும். அது சிவபெருமான் உனக்குள் இருக்கிறாருங்கிறத உனக்கு நீயே பார்க்கலான்ற. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடிலே பார். தன்னை அறியனா இந்த தன்னை அறியங்கிறது இதுதான் ரகசியம். தன்னைனா உன் உயிரை நீயே பார்க்கலாம். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். சிவத்தை உள்ள பார்த்துட்டோம்னா புறத்தில் உள்ள அத்தனையும் நம்மளை விட்டு விலகும்.
இது தெரியாமல் என்ன பண்ணால் நாமளே பூமியை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி வாழ்ந்து நாம் இறந்து போகிறோம். அப்போ தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின்பு இந்த அறிவு தான் அபூர்வ மத்தியில் இருக்காருன்ற அறிவு அறியறதுக்கு ஒரு காலம் கொடுப்பாங்க. யாரோ இந்த தீட்சை வாங்கி நீங்கள் கொஞ்ச காலம் பண்ண புருவ மத்தியில் அந்த ஒரு ஒளிமண்டலம் உண்டாகும். நீங்களே அந்த தியானம் பண்ணும்போது பார்க்கும். கோவிலில் மணி அடித்தா இங்கே வந்து பொட்டு நெத்தியில் வந்து அதிரும். நாளாக கோவிலில் மணி ஓசை அடித்தா புருவ மத்தியில் அப்படியே மினுமின்னு ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். அந்த தீட்சை வாங்கி தியானம் பண்ணுறவங்களுக்கு நாளாக கோவிலில் மணி அடிச்சா உட்கார முடியாது. அப்போவே அவங்களுக்கு தெரியும் நம்ம ஏதோ நமக்குள்ளே இருக்குங்கிறத அவங்க கற்றுக்குவாங்க. அப்போது அந்த வெண்மதி சொல்கிறாரு, பக்குவமடைந்த ஆன்மாக்களால் விரைந்து தொழப்படும் வெண்மதியில் விளங்குபவனை. இறைவன் வந்து வெண்மதி, அதாவது பௌர்ணமி தான் அவருக்கு உண்டான காலம்பாங்க. அப்போ வெண்மதி என்று சொன்னால் அந்த குண்டலினுடைய ஆதிக்கத்தின் நிறம் அது வெள்ளையாக இருக்கும், புகை மண்டலம். நாங்களே ஒரு தடவை இங்கே கண்ணை இதில் போட்டிருந்தபடி நெரிச்சு அதை பார்க்கணும்னு முயற்சி பண்ணோம். 2 விரலுக்கு முயற்சி பண்ண உடனே ஆச்சரியமான ஒளிமண்டலம் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனால் அதை மறுபடியும் செய்யாதன்னு புத்தகத்தை போட்டுக்கார், செய்யாத கண் போற வராதுன்ற. அவ்வளவு அதிசயமான ஒரு மண்டலம் நமக்குள்ள தெரியும். அது இதை காண்டிங்கன்னா இந்த உயிர் வந்து மறுபடியும் கீழே உள்ள இன்பங்களுக்கு அது ஆசைப்படாது, மேல் நோக்கி பிரயாணப்பட ஆரம்பிக்கும். அதுக்கு தான் அந்த தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க சொல்கிறாங்க. இதையெல்லாம் பூமியில் இருக்குது, சத்தியமாக இருக்குது. நாம் அதை நம்ப மாட்டேங்கிறோம். இப்போ இந்த மாதிரி ரகசியத்தை கற்றுக்கிட்டவங்களுக்கு புற இன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்த உடனே மெய்யான இன்பத்துக்கு அந்த உயிர் கொண்டு போகும். உடம்பு சுகத்தை விட உயிருக்கு அந்த நினைவை உண்டு பண்ணி விட்டோம்னா அப்புறம் நம்மளை அது இங்கே புற இன்பத்துக்கு ஆசைப்படாது, வெளியே கொண்டு போகும். அதுக்குத்தான் தீட்சை வாங்கி தவம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்றாங்க. என்ன சொல்றாரு, பக்குவமடைந்த ஆன்மாக்களால் விரைந்து தொழப்படும் வெண்மதியை விளங்குபவனை தவமில்லார்கள் மறைந்தும் தவமுறையாருக்கு வெளிப்பட்டும் உள்ளான். தவம் இல்லாதவங்களுக்கு அவன் வந்து மறைஞ்சிருக்கிறான். ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானேங்கிற மாதிரி மாணிக்கா சொல்வார்ல, ஓராதார் உள்ளத்தில் ஒலிக்கும் ஒளியானே உள்ள இருக்காரு. ஆனா அதை நினைக்காதவங்களுக்கு மறைஞ்சிருப்பாருங்கிற மாதிரி தவம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒளிமண்டலத்தின் மூலமாக நான் உள்ள இருக்கேங்கிற ரகசியத்தை அவர் சொல்லுவார். அப்போ தவம் செய்யாதவங்களுக்கு உள்ள இருந்தாலும் அந்த பொருள் வந்து கிடைக்காது. நம்ம